இல்ல சுபி, எனக்கு நீ பிறந்த நாள், கண்டிப்பா வந்து 2 புரோட்டா சாப்பிட்டு 3 வாழை. இல்ல சுபி, நீ சாப்பிடல நான் பேசவே மாட்டேன் பாத்துக்க. ஒழுங்கா வந்து 2 புரோட்டாவா சாப்பிட்டு போல வாழை. அப்ப சரி, 5 புரோட்டா சொல்லிறியா? ஐயா பெரியவரே, ஆளுக்கு 5 புரோட்டா எடுத்துட்டு வாங்க. ஆண்டா உட்காருங்கப்பா, கொண்டாரே. இல்ல சுபி, வேணுங்கறத வயித்துக்கு வாங்கி சாப்பிடு, வயித்து குறை வைக்காம சாப்பிடுனே. ஏலே, அதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. புரோட்டான் வந்துட்டா குறை என்ன, நிறைய வைக்க மாட்டேன் பாத்துக்க. நிறைய இல்லாம போய்க்கிட்டே நாமல இருக்கும். ஆஹா, என்ன அரிசியா இருக்கு புரோட்டா. ஐயோ, உன்னுக்கு வேற நெருக்கிட்டு இருக்கே சுபி. சாப்பிட்டுல பத்தல என்ன 4 புரோட்டா வாங்கி சாப்பிடுனே. மறக்காம பிள்ளை கட்டிவிட்டு போயிடுனே. இல்ல பிறந்த நாள் சாப்பிட கூட்டா நீங்க தானே எனக்கு வாங்கி தரணும், நானும் உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும். பிறந்த நாளைக்கு எல்லாம் கிஃப்ட் தருவாங்க. உன் கிஃப்ட் அந்த புரோட்டாவை வச்சுக்கல, பிள்ளை கட்டிவிட்டு போயிடுனே. என்ன சாப்பிடலையா? உங்க கூட உட்காந்து சாப்பிட்டுவேன். பில்ல உங்ககிட்ட வாங்கி சொல்லி தான் வந்து கடையில முன்னாடி சொல்லிட்டேன் போனேன் பாத்துக்க. அதனால நீ தான் கொடுக்கணும், ஞாபகத்துல வச்சுக்க. இல்ல சுபி, என்னை விட்டு நீ மட்டும் புரோட்டா திங்கிற பத்தியா எப்படி மோப்ப முடிச்சு வந்தனா? இல்ல உண்மையால சுபி, எனக்கு ஆசையா இருக்குல்ல, வாங்கிக்குள்ள வாங்கிக்குள்ள. அப்படியா? சரி உட்காருப்பா. இல்ல சுபி, எனக்கு இத்தனை புரோட்டா வாங்கி கொடுத்துருக்கிற. ஸ்கூல்ல நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வருவேன் தடவை. யார் நானா? முழு நேரம் புக் உட்கார்ந்து பார்த்தா எழுதுனா கூட நான் பாஸ் ஆக மாட்டேன். இதுல உனக்கு புரோட்டா வாங்கி கொடுத்தவே நான் பாஸ் ஆயிடுவேனாக்கா? தெரியல, சாப்பிட விடு. ஐயா, அவன்கிட்ட காசு வாங்கிக்கங்க, நான் போயிடுறேன். முன்னாடி ஒருத்தன் சாப்பிட்டு போறேன்னா அவனுக்கு எனக்கு சேர்த்து இந்த பையில காசு வாங்கிக்கங்க என்ன? அப்படியா? அவன்கிட்ட சொல்லிட்டியா? அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். நீங்க வேணும்னா அவன்கிட்ட சரியான்னு கேட்டு பாருங்க. தம்பி, புரோட்டாவுக்கு பில்லு சரியா? சரிதான், புரோட்டாக்குனா பில்லு போடத்தானே செய்வாங்க. அப்ப சரிதான், எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் என்ன ஓசியா தின்னுக்கிட்டு இருக்கேன்? இல்லப்பா. ஐயா, இத பத்திலாம் அவன்கிட்ட கேட்டா எனக்கு புரியாது. அவன் பில்ல கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிவிட்டா என்னன்னு குடுக்குறியான்னு கேட்டுவிட்டோன்னு வச்சுக்கோங்க. அது மூஞ்சி லட்சம் மாதிரி பேசி போடியா, அமைதியா இருந்துக்குது. ஏ அப்படியா? பயங்கரமான ஆளாவே. சரி நான் எதுக்கு பார்த்தே பேசிக்கிறேன். அஜய், நீ சாப்பிட்டு வா, நான் போறேன். சரில, நீ கிளம்பு, நான் சாப்பிட்டு வரேன். ஏப்பா, மொத்த பில்லு அவன் ஒரு 5 புரோட்டா, நீ ஒரு 5 புரோட்டா, அப்புறம் முன்னாடி வந்து 5 புரோட்டா, மொத்தம் 15 புரோட்டா சாப்பிட்டுருக்கீங்க. அப்ப மொத்தம் 150 ரூபா வச்சு கொடுத்துட்டு போயிரு. என் நண்பன் தான் கொடுத்துட்டு போயிருப்பான்ல, அப்புறம் என்ன? எந்த நன்மை உனக்கு கொடுத்துட்டு போயிருக்கான் காணாமனு? அதெல்லாம் எவனும் கொடுத்துட்டு போல. அவன் முன்னாடி சேர்த்து வச்சு சாப்பிட்டுருக்கான்ல, அவன் பில்லையும் ஒன்றை தான் கொடுத்துட்டு போயிருக்கியா. நீ தான் 2 பேருக்கு கட்டுறேன்னு சொல்லியிருக்காமே. ஒழுங்கு மரியாதை கட்டிவிட்டு போ. எனது 2 பேர் பில்லு என் தலையில கட்டிட்டு போயிருக்காங்களா? ஐயோ, அவன் தானே புரோட்டா வாங்கி தந்துட்டியா? அவன் தானே சொன்னியா? ஆமாவான்னு கேட்டல ஓட்டா. நீ ஆமான்னு சொன்னனால தானே நான் அவனை அனுப்பிச்சு விட்டேன். ஐயோ, அதுக்கு அமௌண்ட் கேட்டியா? நான் வேற எதுக்கும் அமௌண்ட் கேட்கறேன்னு நினைச்சு விட்டேன். எனக்குலாம் தெரியாது. பில்ல ஒழுங்கா கட்டிவிட்டு போங்க. அஜய், என்ன மக்கா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க ஏன் இப்படி நைட்டியை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க ஊருக்குள்ள? என்ன மக்கா பேசுற? இது பிரைட் ட்ரெஸ் சொல்லுவாங்க. போட்டோ ஷூட்டுக்கு போயிட்டு வந்த மதியா, அதனால இந்த மாதிரி அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தேன். இந்த வயசுல இதுக்கு இதெல்லாம் தேவையா? பிரைட் ட்ரெஸ்ஸா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ஆண்டி, நல்லா இருக்கு. ஆண்டியா? ஏப்பா, எனக்கு 30 வயசு ஆகுது, நீ ஆண்டின்னு கூப்பிடுறியே? எம்மா, உனக்கு 30 வயசா? 45 வயசுல ஆச்சு உனக்கு. அதெல்லாம் யாராச்சும் போய் கேட்டாங்களா? பேசாம ஓரமா நில்லு. மக்கா, என்ன சாப்பிடுற? புரோட்டா சாப்பிடுறேன். நீங்களும் வந்து சாப்பிடுறீங்களா? சரி மக்கா, நீ எனக்கு வாங்கி கொடுத்தா சந்தோஷம் தானே? எனக்கு ஒரு 4 புரோட்டா கூட சாப்பிடுறதுக்கு. நீங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் பில்லு கொடுத்துட்டு போறேன். நீங்க உட்காந்து சாப்பிடுங்க என்ன? நல்ல வயினா இருக்குப்பா, போயிட்டு வா. அதோ அந்த அங்க நிக்கிறாங்கல்ல, அந்த அக்காட்ட பில்லு வாங்கிக்கங்க, நான் கிளம்புறேன். எப்ப சொல்லிட்டியா? அதெல்லாம் சொல்லிட்டேன். சரின்றுச்சு. பாத்தையில பெரிய பணக்காரி மாதிரி இருக்கு. இதே எவ்வளவு பில்லு கொடுக்குன்னு யோசிச்சு பாத்துக்க. ஏம்மா, பில்லு மொத்தம் 200 ரூபா ஆச்சு, ஞாபகத்துல வச்சுக்க. என்னது இது? நான் 5 புரோட்டா சாப்பிட்டிருக்கேன். என் புரோட்டாக்கு அதே பே பண்ணிட்டு போயிட்டா. இதுக்கு எதுக்கு நான் 200 ரூபாய் கொடுக்கணும்? யார் சொன்னா? முதல்ல 2 பேர் தான் வந்தாங்க. ஒருத்தன் இவன் தலையில பில்ல கட்டி விட்டு போயிட்டான், இன்னொருத்தன் இவன் தலையில பில்ல கட்டி விட்டு போயிட்டான். இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து உன் தலையில பில்ல கட்டி விட்டு போயிட்டாங்க. மொத்தம் 200 ரூபா ஆச்சு, எடுத்து வச்சுட்டு போ. ஐயோ, ஓசில புரோட்டா சாப்பிட வந்தது ரொம்ப தொல்லையாவுல இருக்குது. பேசாம நானா சாப்பிட்டா 50 ரூபாய் முடிஞ்சிருக்கும். 200 ரூபாய் கட்டறதா நானு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதை கூட்டிட்டு போங்க. இல்லன்னா வந்து நல்லா அந்த மாவை பிசைச்சு போட்டு புரோட்டா போடு. இன்னைக்கு ஒரு நாள் வேலையை பார்த்துட்டு போ, சம்பளத்தை கழிச்சு போறேன்.